ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. இன்றைக்கி ஒரு அருமையான தலைப்பு வந்து ரொம்ப அருமையான தலைப்பாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. பிறர் மீது குற்றம் சாட்டாதீர்கள். வாய்ப்பையும் அதிர்ஷ்டத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிந்தனை முறை. உங்கள் வேலையை ஒரு சவாலாக நினைத்து கொள்ளுங்கள். சவாலாக நினைத்து கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்னா, எந்த ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் அங்கே வந்து சிறப்பாக செயல்படுறவங்களும் இருப்பாங்க, அதை விட கொஞ்சம் டல்லாக போகிற பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்களும் இருக்க தான் செய்வாங்க. ஏன்னா இது ரெண்டுமே இயல்பான ஒரு இப்போது அடிப்படையில் எல்லாருமே ஒரே திறனோட தான் பிறக்கிறோம். யாருமே இவங்களுக்கு திறன் ஜாஸ்தி இவங்களுக்கு திறன் கம்மி அப்படின்னு பிறக்கிறதில்ல. எல்லாருமே பிறக்கும்போது ஒரே ஆற்றலோட ஒரே திறனோட தான் பிறக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம செய்கிற வேலையில் விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதுக்கு நாம் செய்கிற வேலையின் மேலே வச்சிருக்கிற எண்ணம் அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டுக்கு காரணம். நீங்களே யோசிச்சு பாருங்கள். எல்லாருமே வேலை மேலே ஒரே அபிப்பிராயமாக வச்சுருக்கோம் கிடையாது. ஏன்னா நம்ம பிறக்கும்போது யாருமே எந்த அபிப்பிராயமும் இல்லாமல் பிறக்கிறோம். அதனால் எல்லாருக்கும் ஒரே ஆற்றல் இருக்குது. ஆனால் ஒவ்வொருத்தரோட வேலையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு அபிப்பிராயங்கள் இருக்குது. அதுதான் காரணம். ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் ஏன் கூட குறைய இருக்குது அப்படின்னா அதுதான் காரணம். இதை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படி சொன்னால், ஒரு புத்த மத துறவிக்கு இது பொருந்தும் அப்படி வந்து சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஜென் துறவி வந்து நான் டெய்லியும் செஞ்ச வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஏன் கூட்டின இடத்தையே கூட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா, அப்போ இத்தனை ஆண்டு காலம் வந்து புத்தகத்தில் இருந்ததுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். இத்தனை நாள் அவர் கற்றுக்கிட்ட விஷயங்களுக்கு இப்போ சொல்கிறது அர்த்தமே இல்லாமல் போயிடும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாதான். அதுக்கு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, கொடுக்க போகிற வேலைகளாக இருந்தாலும் சரி, கொடுத்த வேலையாக இருந்தாலும் சரி, அந்த வேலைக்கு முதல்ல வந்து ஒரு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா இந்த வேலையை செய்யறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு தான் பார்க்கணும். அதுக்காக டெய்லி ரொட்டீனாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை. எப்பயுமே நமக்கு இந்த வேலையை கொடுத்தா அந்த வேலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு வாய்ப்பாகவே பாருங்கள். அந்த வேலையை நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட நமக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குதே அப்படின்னு பாருங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க ஜென் துறவிமார்கள். நானும் அதை தான் சொல்கிறேன். இப்போ எனக்கு இப்போ ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க ரொட்டீனாக, நான் அந்த வேலை செஞ்சேன், எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தான் நான் பார்ப்பேன். சப்போஸ் நான் அந்த வேலை செய்யலைன்னா அதனால் என்னென்னலாம் தடைப்படுதுன்னு நான் சிந்திப்பேன். ஸோ அப்போ நம்மளால தான் இந்த வேலை நடக்குதுன்னு நானே இப்போ என்னை மெச்சிப்பேன். அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா நம்மளுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும்ல. இப்போது உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாங்க அல்லது திணிக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். அதுக்காக நீங்கள் வந்து கோபமாகணும்னு ஒன்றும் கிடையாது. அப்படி கோபமானீங்கன்னா அந்த புத்த துறவிக்கு சொன்னது தான் இங்கே உங்களுக்கு. அப்போ நீங்கள் இப்போ இத்தனை வருஷ காலம் வந்து நீங்கள் அந்த ஒரு நிறுவனத்துலேயோ அல்லது வெவ்வேறு நிறுவனங்களில் வேலை செஞ்சு வந்ததுக்கு உண்டான அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்போ நீங்கள் இத்தனை ஆஃபீஸ்லேயும் இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா? ஒரு வேலையை கொடுத்தா வந்து எரிச்சல் தான் அடைஞ்சிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஸோ உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுக்குறாங்க அல்லது திணிக்கப்பட்டால் கூட அது கோவப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஓகே இந்த வேலையா அப்படின்னு நம்ம செய்யலாம். தப்பு ஒன்றும் கிடையாதுங்கிறேன். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டது அந்த 8 மணி நேரம் வேலையில் முடிஞ்சால் நம்ம அந்த 8 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போயிட்டே தான் இருக்க போகிறோம். யாரும் அந்த 8 மணி நேரத்துக்கு மேலே உட்காந்து செய்ய போகிறது கிடையாது. வேலை முடிஞ்சால் நம்ம கிளம்பி போயிட்டே தான் இருக்க போகிறோம். இந்த வேலை கொடுக்குறாங்கன்னா அப்போ இந்த வேலையை நிற்க தான் போகுது. அது அவங்களுக்கே தெரியும். அதனால் ஒன்றும் பெருசாக இதாகிடுறதில்ல. அப்படியே இருந்தாலும் கூட இந்த வேலையும் செஞ்சுட்டு போயிடுப்பானாலும் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையில் நமக்கு நுணுக்கம் தெரியும், சல்லுன்னு முடிச்சிருவோம். அப்போ இந்த வேலை எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரத்தை கவனம் எடுத்து பார்க்கறதுல ஒன்றும் நம்ம குறைஞ்சி போயிட போகிறதே கிடையாது. ஸோ அதனால் இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. ஒருத்தரை நம்மக்கிட்ட தேடி எடுத்து கொண்டாந்து கொடுக்குறாங்கன்னா ஒன்று அந்த வேலையை செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம தான் இந்த வேலையை கரெக்டாக செய்வோம் அப்படின்ற நம்ம மேலே உள்ள நம்பிக்கையாக இருக்கணும். அது எப்படி வேணாலும் இருக்கலாம். திணிக்கப்பட்டதுனாலும் சரி, இல்லைப்பா இந்த வேலை கொஞ்சம் செஞ்சிருன்னு ரிக்வஸ்ட் பண்ணாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அந்த வேலை செய்யறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கேன்னு தான் நம்ம யோசித்து பண்ணணும். அப்படி இருக்கும்போது நம்ம செய்கிற அத்தனை வேலையுமே வந்துட்டு மதிப்பு வாய்ந்ததாக மாறும். நம்ம செய்யலைன்னா அந்த வேலையை வேற ஆளும் செய்ய முடியாது. ஏன்னா நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கல்ல, நம்மளை நம்பி தானே கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது எப்படி நம்ம என்னால் செய்ய முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி சொன்னால் நம்ம இத்தனை வருஷம் அப்புறம் இந்த வேலையை கற்றுக்கிட்டு வந்ததுக்கு என்ன ஒரு அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள். ஸோ அதனால் இந்த விஷயத்த கண்டிப்பாக செய்யணும். இப்படி செய்யும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களோட மனப்போக்கு வந்து மாறும். முதல்ல நம்ம கொடுக்கப்பட்ட வேலையில் நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோவாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த வேலைக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகும். எந்த ஒரு வேலையை நம்மக்கிட்ட கொடுத்தாலும் அதை சிரத்தையோடு எடுத்து செய்யும்போது அந்த வேலைக்கு ஒரு வேல்யூ ஆகும். அது கூட ஒரு
ஹேஷ்டேக் வந்து சேரும். இது திருமால் செஞ்சது, இது ரமேஷ் செஞ்சது, இந்த வேலையை ரமேஷ் தான்ப்பா பண்ணான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இந்த வேலை வந்து ரமேஷ் செய்தார் அப்படி சொல்லுவாங்க. ஒரு வேல்யூ ஆட் ஆகும். அந்த செய்தார், இது வந்து திருமால் செய்தார் அப்படின்னு அந்த மரியாதை ஆட் ஆகுது. இன்னொன்று நம்மள ஹேஷ்டேக் ஆட் ஆகிட்டே போவோம். திருமால் செஞ்சார், ரமேஷ் செஞ்சார் அப்படி ஆட் ஆகிட்டே போவோம். அது ஒரு வேல்யூ ஆடட். யாருக்கும் தெரியுது. எக்ஸ்ட்ரா வேலை செய்கிறவங்க எத்தனை பேருக்குமே ஒரு வேல்யூ ஆட் ஆகும். இது வந்து என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ நண்பர்களே, வேலைகள் கொடுக்கப்பட்டால் முகம் சுளிக்க வேண்டாம். இன்முகத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வேலை செய்து கொடுப்பதினால் உங்களுக்கு ஒரு பைசாவும் குறைந்து விட போவது கிடையாது, நஷ்டப்பட்டு விட போவது கிடையாது அப்படிங்கிற மனப்போக்கை ஏற்படுத்திக்குங்க. நான் இது வரைக்கும் அப்படி தான் நினச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நல்லதே உண்டாகும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.